ஆமாம், ஒரு வாரம் ஊருக்கு போனேயே, என்ன பண்ண? भाई मैं इस बार गांव गया। गांव जाने के बाद मेरे फ्रेंड के साथ मिला। मेरे फ्रेंड के என்ன சிரிக்கிறான்? ஒருவேளை காமெடியோ? நம்மளும் சிரிப்போம். फिर गांव में जाके ज़्यादा टेंशन हो गया। मेरे पापा का मम्मी मर गया। என்ன மறுபடியும் நின்றுட்டான்? मर गया. I told you, right? My friend Vishal. Okay, Vishal. அந்த விஷாலுக்கு அனகொண்டா மாதிரி இருக்கு. Yes, who faced that fellow? That ஆளு சொல்லிட்டா. சத்தியமா? கடவுள் சத்தியமா? இன்னொரு அடி சொல்லுங்க, எனக்கு கரெக்ட்டா கிளியரா சொல்லுங்க. ஏய், உங்களுக்கு புரிஞ்சிச்சு? நான் வேற சிரிச்சிட்டேங்க. இன்னொரு அடி சொல்லு. பிரிட்டிஷ்ல எல்லா நாட்டுக்காரன் அரெஸ்ட் பண்ணி தண்டனை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அமெரிக்காக்கார கூப்பிட்டு உங்களுக்கு தண்டனை தரப்போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கங்க. 100 சவுக்கடி தரப்போறோம். சரி, 100 அடி சவுக்கடி தாங்க. அதுக்கு முன்னாடி என் முதுகுல ஒரு 20 தலையாணியை கட்டி வச்சு அடிங்க. அடிச்சான் 10 அடியில 20 தலையாணி போச்சு. அடிச்சு சுருண்டு விழுந்துட்டான் மனுஷன். அடுத்து இங்கிலாந்துக்கார் எனக்கு 30 தலையாணி வச்சு அடிங்க அப்படின்னு தலையாணி 30 தலையாணி முதுகுல கட்டி அடிச்சாங்க. அது ஒரு 20 அடியில் அது ஓடி. இந்தியாவுக்கு ரொம்ப ஜாலியா என்னங்க என்ன தண்டனை கொடுக்காம டை ஆகிட்டு இருக்கு, பேமா கொடுங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னு உடனே கடைசி ஆசை என்ன அப்படின்னு இந்த பாகிஸ்தான்காரனை முதுகுல கட்டி அடிங்க அப்படின்ட்டான். அங்க அவன் கட்டிக்கிட்டு இவன் பாட்டு சந்தோஷமா இருந்தான். ஏண்டா குமரேசா எப்படி இருக்க? நீங்க யாரு? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். அட பாவி, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்ச. உன்னை தாண்டா தேடிக்கிட்டேன்னு சொல்லி செருப்பு எடுத்திருக்கான். ஏன்னா கொடுமை, அவன் பயந்து ஆளை தேடிட்டு பாருங்களேன். இந்த நேரத்தில் என்ன ஏன் கோப்படுற? கல்யாணம் வச்சவனியா உனக்கு கஷ்டப்பட்டு என்னையா கல்யாணம் பண்ணி வச்ச? தினமும் குத்து விளக்கு எடுத்தது முதுகிலே குத்துறாயா? நீ தானே குடும்பத்துக்கு குத்து விளக்கு வேணும்னா அதான் வந்துட்டேன். இனிமேல் இப்போ தமிழே பேசக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 பேரும் தமிழ் படத்துக்கு போயிருந்தோம். பிகில் தான் என்ன புரிஞ்சுன்னு தெரில பார்த்துக்கிட்டு இருந்தான். பட் பர்டிகுலர் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான். எதை சொல்கிறான்னா, அந்த பிகில் அண்ட் ராயப்பனோட கட்டி போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணணும்னு சொன்னான். சரி, அவனோட ஆசைக்காக அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓகே. பிகிலே கட்டி போடுறா. Ready, 1, 2, 2. Masiya ho gaya la, siya magasaya. பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? பாம்பேல 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 என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சொல்லுங்க 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 சொல்லுங்க. வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேச்சு? இவ யாரா? இவதானே பாலராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? மாறு, நாளைக்கு 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாடா. மண் வெட்டி கடப்பாறை கம்பி தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வா. எதுக்குடா உங்கள் வீட்டுக்கு? இல்லை, நாளைக்கு செடி கொடி மரம்லாம் வைக்கலாம்னு பார்க்குற வீட்டில். அதுக்கு எதுக்குடா நான் மண் வெட்டியும் கூட கடப்பாறை எடுத்துகிட்டு வரணும்? நீதாடா கூட இருந்தே குழி பறிப்ப. ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? 50 அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் தேட்டருக்கு. இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த படம் எடு. Ready, 1, 2, 2. Masiya ho gaya la, siya magasaya. அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு.
இருக்கட்டும். சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க. நீங்க யார் நீங்க யார் நீங்க யார்? பாம்பேல 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. படி தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாக. உங்க சொந்த கம்பெனில நீங்க பாஸா இருக்கிறத விட என் கம்பெனில லூசா இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸ். பார்த்துக்கு அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாருங்க. புரியுது. எனக்கே எனக்கா எனக்கே எனக்கா நீ எனக்கே எனக்கா. பெஸ்ட் கப்பிள்ஸ்னா ஒரு வீட்ல எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் அப்பா டிசிஷன் எடுக்கணும், அம்மா கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி செய்யறவங்க பெஸ்ட் கப்பிள்ஸ். அவங்க செய்யற செயல் எல்லாமே நல்லா அமையும், அவங்களுக்கு எல்லா வெற்றியும் இருக்கும், அந்த வீட்ல நிறைய சந்தோஷங்கள் சுபிச்சங்கள் எல்லாமே கிடைக்கும். மேபி சில வீட்ல லேடிஸ் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது நான் தப்பு சொல்லல. ஆனா எல்லா ஃபேமிலிலயும் ஹஸ்பண்ட் டிசிஷன் எடுத்து அதை ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். அவங்க தான் பெஸ்ட் கப்பிள்ஸ். அவங்க ஃபேமிலி தான் ஹாப்பியான ஃபேமிலி.